இன்னைக்கு வினோத் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவரை கேட்கும்போது யாரு டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டதுக்கு வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, சபரி தான் டைட்டில் வின்னர் ஆவார்னு அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. சோ இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவரே டைட்டில் அடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. பட் அவர் வெளியே வந்து சொல்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அவர் 6 சீசனா பாத்துட்டு இருக்காரு. எனக்கு 50 லட்சம் போகும்ன்ற யோசனையே நீங்க சபரி வருவான்னு தெரிஞ்சதுனாலதான். அதனாலதான் அடுத்த வாரம் என்ன வேணாலும் நடக்கும்ன்றத முன்னையே கணிச்சு, நான் சரி இந்த வாரம் பெட்டி எடுக்கலான்றதுக்குள்ள நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெருச்சாளி சுத்தி சுத்தி வந்து அதை எடுத்துருவேன் எப்படி இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துல எடுத்துருவேன்ற தெரிஞ்ச உடனேதான் அதோ பார் அல்வா அல்லவா அப்படின்னு வச்சுட்டு தூக்கிட்டார். ஆக்சுவலா அவர் சொன்னபடி அவருக்கும் வின்னர் இவங்க ப்ராடக்ட், இவங்க ரீஜன், நீங்க இப்படி கையை தூக்கி இப்படி 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 இப்படின்னு நீங்க டபால்னு சபரி அப்படின்ட்டீங்கன்னா வினோத் பப்பரப்பான்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு வினோத் அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி எப்படியும் சபரிக்கு தான் கிடைக்கும். வினோத் அவ்வளவு கான்பிடண்டா இருந்தா யார் வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா வினோத் ஏன் சபரி சொன்னாப்ல அந்த வீட்டுக்குள்ள அடுத்து சபரிக்கு தான் போகணும்னு அவர் ஸ்டைல்லயே சொல்லணும்னா இத்தனை சீசன் பார்த்து அவர் தெரியாதா? எங்களை கேட்காதீங்க, சேனலை கேட்டுக்கோங்க. அவர் எழுதுறாருல ஒரு பாட்டு.